வணக்கம் பிரதர். வணக்கம். ஆக்சுவலாக நம்ம தமிழ்நாட்டில் வந்து மழைக்காலம் வந்து தொடங்கிருச்சு. இந்த மழைக்காலம் தொடங்கினதுக்கு அப்புறமா டேரெக்டாக நம்ம பேசிடலாம். இந்த உருட்டல் பெருட்டல்லாம் வேணாம். ஆக்சுவலாக வந்து இந்த மழைக்காலம் தொடங்கினதுக்கு அப்புறமா மிகப்பெரிய லெவலில் அஃபெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் யாருன்னா, தொழில் செய்யக்கூடிய நபர்கள் யாருன்னா விவசாயிகள். இப்போ நம்ம எல்லாம் வீட்டில் இருக்கோம். ஸோ நம்மளுக்கு ஒரு ஒரு என்ன வேலையோ அதுக்குள்ள வேலைகளை வந்து எதர் வீட்டில் இல்லை ஆஃபீஸில் ஏதோ ஒரு ஒரு 4 சவத்துக்குள்ள வெள்ளப்பெருக்கு வர்றது வரைக்கும் நமக்கும் சேஃப் இருக்கும். கப்பல்ல போகக்கூடிய சிச்சுவேஷன் வராதது வரைக்கும் நம்ம வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கும். ஆனா வந்து களத்துல இருந்து மழை பெய்தாலே அவங்களுக்கு வந்து ஒரு அழிவுங்கிற ஒரு விஷயம் வந்து டைரக்டா அஃபெக்ட் ஆகும். நபர்கள் யாருன்னா அறுவடை நேரம் பார்த்து தண்ணி அதிகமாகி அந்த நபர்கள் யாருன்னா விவசாயிகள். ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து திமுக ஆட்சி மட்டும் கிடையாது, இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, எல்லா ஆட்சி காலகட்டத்திலையும் அஃபெக்ட் ஆகக்கூடிய நபர்கள் யாருன்னா விவசாயிகள். காரணம் என்னன்னா இந்தியாவோட முதுகெலும்பான விவசாயிகள். காரணம் என்னன்னா மழைக்காலம்னு வரும்போது அது வந்து நேச்சுரல் டிசாஸ்டர். அது வந்து இவங்களை குறை சொல்றதோ அவங்கள குறை சொல்றதோ நம்ம சொல்ல முடியாது. ஆனா அந்த அரசாங்கங்கிறது வந்து விவசாயிகளுக்கு கண்டிப்பா ஒரு ப்ரிகாஷன்ங்கிறது வந்து ஏதாச்சும் ஒரு அழிவு நடந்தா கூட அவங்களுக்கான தகுந்த நஷ்டம் இல்ல வந்து அந்த ஒரு வேர் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ வந்து நம்ம சிட்டிஸ்ல எல்லாம் என்ன நடக்கும்னா பல பொருட்களை வந்து தேக்கி வைக்கிறதுக்காக வேர் ஹவுஸ்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சிருப்பாங்க. இந்த வேர் ஹவுஸ் மாதிரி அங்க வந்து ஒரு கட்டமைப்பு இருக்கு விவசாயிகளுக்கு. அதாவது என்னன்னா நெல்களை வந்து கொள்முதல் பண்ணி இவங்க வந்து அரசு எடுப்பாங்க. இப்ப நம்ம வந்து ரேஷன் கடைகள்லாம் நம்ம சப்ளை பண்றாங்களே, இது எல்லாமே என்னன்னா விவசாயிகள் கிட்ட இருந்து கொள்முதல் பண்ணக்கூடிய பேடிஸ், அதாவது அரிசி. ஸோ இந்த அரிசியை வந்து ஒரு ஸ்ட்ரக்சர்ல இருந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. லைக் வந்து அதாவது விவசாயிகள் கிட்ட இருந்து அவங்க கொள்முதல் பண்ணி இங்க ஒரு ஸ்டோரேஜ்ல தேக்கி வச்சதுக்கு அப்புறமா இந்த ஸ்டோரேஜ் வந்து ஒரு பாதுகாப்பான ஒரு டெம்பரேச்சர்ல மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு ஸ்டோரேஜா இருக்கும். ஏன்னா ஃபங்கஸ் வந்துடும் இல்ல வந்து என்னென்னலாம் ஆகலாம். ஏன்னா சீட்ஸ் இல்ல. இப்ப நம்மளே ஒரு வீட்டுல வந்து ஒரு முளை கட்டுறதுக்காக ஒரு பயிர் வைக்கும் போது ஒரு நாள் ஆனா கூட சில வந்து பயிர்கள் வந்து முளை கட்டிடும். ஸோ அந்த அது ரெகுலரா நம்ம சாப்பிடும் போது அது ஓப்பன்ல இருக்கனால ஈரப்பதம் அதிகமாகி கூட அது ஸ்ப்ரவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த ஸ்ப்ரவுட் ஆகாம தடுக்கிறதுக்காக இங்க ஒரு வேர் ஹவுஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கட்டி கொடுப்பாங்க அரசாங்கம். ஏன்னா காரணம் என்னன்னா அரசாங்கம் தான் அதை கொள்முதல் பண்றாங்க. ஸோ நீங்க பால் கூட நீங்க பார்த்துருப்பீங்க, சொசைட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும். இந்த சொசைட்டியில கொள்முதல் பண்ணி அது ஆவினோ இல்லை வந்து அரசு வச்சிருக்கிற துறைகள் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, அது மக்களுக்கு எதர் பாலாகவோ இல்லை பன்னீராகவோ சப்ளை பண்ணுவாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல என்ன நடந்திருக்கு, இந்த வேர் ஹவுஸ் வந்து பல இடங்கள்ல இல்லை. அதுவும் இந்த காரியமானது ஒரு 5 வருஷமாட்டே பேசிதான் இருக்கும். கோரிக்கையை வச்சு இவங்க வந்து என்னன்னா விவசாயிகளும் ஒரு உத்தரவாத வாக்குறுதி கொடுக்குறாங்க, நாங்க வந்து இந்த கட்டமைச்சு கொடுத்துருவோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த வேர் ஹவுஸ் கட்டமைப்பு கரெக்டா இல்லாதனால மழை பெஞ்சு பலரோட உழைப்பு வந்து வீணா போயிடுச்சு. ஏன்னா அரசாங்கத்தோட உயரிய தொழில் வந்து டாஸ்மாக் இல்ல, அந்த டாஸ்மாக்ல அவங்க ஒரு இலக்க வச்சு இந்த தீபாவளியில 789 கோடி ரூபாய் தான் அவங்களுக்கு வரும். அதான் உலகத்திலேயே மூத்த மொழியான தமிழ் மொழிக்கு, தமிழ் மக்களுக்கும், தமிழ் ட்ரெடிஷனுக்கும் எடுத்துக்காட்டா நம்ம தமிழக அரசாங்கம் எதை வந்து முன்வைக்கிறாங்கன்னா, நாங்க வந்து சாராயம் காய்ச்சி மக்கள்கிட்ட விநியோகம் செய்து அதுல இருந்து வருமானத்தை பெருக்கி இதே மக்களை நாங்க வந்து செழிப்பா வச்சிருப்போம்னு வேற செழிப்பா வச்சிருக்கக்கூடிய நம்ம கொள்கைவாதிகளான டிஎம்கே இல்லாதான் நம்மள செழிப்பா வச்சிருக்கக்கூடிய விவசாயிகளை நம்ம அவங்கள செழிப்பா வச்சிருக்கோம். ஸோ அப்படிதான் அந்த ஒரு எக்கோசிஸ்டம் கரெக்டா இருக்கும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் அதை யாரு கெடுக்கிறாங்கன்னா அரசாங்கம். ஸோ இந்த அரசாங்கம் என்ன பண்ணணும், அவங்கள வந்து ஒரு சரியான முறையில நம்ம இயற்கையிலே நமக்கு எது பெரிய என்னன்னா இயற்கை நமக்கு ப்ரையாரிட்டிஸா கொடுத்துருக்கேன்னா விவசாயம் தான், உணவு தான், உணவுப் பொருட்கள். அது எங்கேருந்து விளையுதுன்னா மண்ணுல இருந்து. அதை விளைச்சல் பண்ணி எடுக்கிறது யாருன்னா விவசாயிகள். ஸோ அவங்கள கவனிக்கணும். அப்போ அந்த துறையோட அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் என்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாருன்னா, இப்படி ஒரு தற்கொலை அமைச்சர் நான் பார்த்ததே கிடையாது. பொறுப்பற்ற அமைச்சர். அதை நான் என்ன பேசியிருந்தாருன்னா, ஏதோ கொஞ்சம் முளைச்சதுக்கு இந்த அளவு கத்துறீங்க, இப்படி எல்லாம் கத்தாதீங்க. எங்க தாத்தா கருணாநிதி இருக்க நேரம் அவர் குடோன் ஃபுல்லா முளைப்பாருன்னு நினைக்கிறேன். இல்ல அதான் என்னன்னா, கொஞ்சம் முளைச்சதுக்கே கத்துறீங்கன்னா அது லைட்டா முளைச்சா கூட ஈரப்பதம் வந்தா கூட அது வந்து கெட்டு போயிடும். ஆமா, இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் அரிசி எல்லாம் ஊற வைக்கும் போது அது கொஞ்ச நேரத்துல என்ன ஆயிரும், ½ ஹவர்லயே கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது தண்ணி அதோட தன்மையை மாறிடும். சோ அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த அளவுக்கு நீங்க வந்து அசால்ட்டா ஹேண்டில் பண்றீங்க. அது என்னன்னா, இங்க வந்து 53 கோடி ரூபாய்க்கு கொளத்தூர்ல ஒரு பெரிய ஒரு ஆர்னமெண்டல் ஃபிஷ் மீன்களை வந்து கட்டி கொடுத்திருக்காரு. யாரு, நம்ம முதலமைச்சர், மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவருடைய தொகுதியில். அங்க 53 கோடி ரூபாய்க்கு 4 ஏக்கர்ல கட்டி கொடுக்கறது காசு இருக்கு. இது வெறும் வண்ண மீன்கள், சாப்பிடுற மீன் கிடையாது, வண்ண மீன்களோட வந்து கண்காட்சிக்காக அங்க கட்டி கொடுத்திருக்காரு.
இந்த பக்கம் விவசாயிகளுக்கு கட்டி கொடுக்கறது காசு இல்லை. அங்க 789 கோடி ரூபாய் தான் பாவம் நம்ம தலைவருக்கு வந்து டாஸ்மாக் மூலமா வருமானம் வந்து. ஆனா இது எல்லாத்தையும் மறைக்கிறது 17 கோடி ரூபாய்க்கு என்ன பண்ணிருக்காங்க, கேம்பெயின் பண்ணிருக்காங்க, அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ ஆக்சுவலா என்னன்னா இந்த பக்கம் விவசாயிகளை ஒட்டு மொத்தமா வஞ்சம் பண்ணிட்டு அவங்கள ஒட்டு மொத்தமா ஒழிச்சு கட்டிட்டு 17 கோடி ரூபாய் அட்வர்டைஸ்மெண்ட். மக்களுக்கு இது தெரியாது. அதாவது என்னன்னா நம்ம யூடியூப்னு ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மூலமா மக்கள் கிட்ட பேசிட்டு இருக்கோம். இன்ஸ்டாகிராமு, ஃபேஸ்புக்கு, சோஷியல் மீடியாவான வாட்ஸ்அப், இது மாதிரி பல தளங்கள் இருக்கு. இதுல தான் மக்கள் வந்து செய்திகளை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க, புழங்கிட்டு இருக்காங்க. செய்திகள் வந்து புழங்கிட்டு இருக்கு. இந்த செய்திகளை டைவர்ட் பண்றதுக்கு அரசாங்கம் ஒரு விஷயத்த கையில் எடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா கூகுள் ஆட்சென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சிம்பிளா என்னன்னா, இப்போ நம்ம கூகுளில் ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா அதுல கீழே அட்வர்டைஸ்மெண்ட் இருக்கும், ப்ரொமோஷன் அப்படிங்கிற ஒரு இந்த லொக்கேஷனுக்கு. அதாவது சிம்பிளா ஒரு விஷயம் சொல்றேன். இப்போ நான் இருக்கேன், இந்த வீடியோ வச்சுக்கோங்களேன். இந்த வீடியோவை மதுரைங்கிற ஒரு லொக்கேஷன் நான் என்ன பண்ணுறேன், கூகுள் ஆட்சன்ஸில் போய் அதில் பேக்கேஜில் நான் ஒரு 1000 ரூபா டாப்அப் பண்ணுறேன். அதில் வந்து ரீசார்ஜ் பண்ணுறேன். லைக் வந்து நம்ம மொபைல் ரீசார்ஜ் எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி ரீசார்ஜ் பண்ணுறேன். ரீசார்ஜ் பண்ணுறதுக்கப்புறமா மதுரை லொக்கேஷனில் 1000 ருபீஸ்க்கு அது என்ன காணிக்கணும், ஒரு 20,000 பீப்புளுக்கு வந்து நான் ரீச் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது கூகுள் வந்து நம்மளுக்கு ஒரு அஷூரன்ஸ், அதாவது வந்து ஒரு உத்தரவாதம் கொடுக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா, நம்ம கிட்ட அவன் கூகுள் காசு வாங்கிட்டு இந்த பர்டிகுலர் வீடியோவை மதுரையில் இருக்கிற அந்த லொக்கேஷன்ல 20,000 மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துரும். மற்ற ரீஜன்ல மற்ற மாவட்டங்கள்ல வந்து போய் சேராது. காரணம் என்னன்னா, நம்மளோட ஆடியன்ஸ் யாருன்னா மதுரையில இருக்கிற மக்கள். அப்படி லொகேஷன்ல வந்து நான் என்ன பண்ணிடுவேன், ஃபிக்ஸ் பண்ணிட்டேன்னா அந்த லொகேஷன்ல கூகுள் கொண்டு போய் சேர்த்துரும். அதுக்கு நான் கூகுளுக்கு கொடுக்க வேண்டிய தொகை எவ்வளோன்னா 1000 ரூபாய். இதுதான் கான்செப்ட். சரியா? அது வந்து என்னன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து கிட்டத்தட்ட நான் சொல்ற கான்செப்ட் வெறும் 1000 ரூபாய் தான். 17 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதுல முக்கியமா ஸ்பெண்ட் பண்ணப்பட்ட துறை எதுனா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் கரூர் விஷயம் இருக்குல்ல. ஆக்சுவலா கரூர் விஷயத்துல விஜய் அவர்கள் மேல வந்து ஒட்டு மொத்தமா பழிய தூக்கி போட்டாங்க. தப்பு இருக்கு, அங்கேயே இருக்கு, அரசு தரப்புலையும் தப்பு இருக்கு, ரெண்டு தரப்புலையும் தவறுகள் இருக்கு. ஸோ இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒட்டு மொத்தமா அவர் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த காணன் பண்றதுக்கும் கேரளால வந்து விஜயோட ஃபேன்ஸ் ரசிகர்கள் அதிகம். ஸோ அப்படி இருக்கிறதுனால நான் அந்த சைட்ல அந்த டேஷ்போர்டை நான் போடுறேன். செந்தில் பாலாஜி அவர்களோட போஸ்ட், ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் மினிமம் 750 to 1000 ருபீஸ் அதை தாண்டி வந்து, அதாவது என்னன்னா இந்த ப்ரெஸ் மீட் ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆமாம். அதாவது வந்து இந்த கரூர் சம்பவத்துக்கு ஒரு 2 நாட்களுக்கு அப்புறமா, 2 நாளா 1 நாட்களுக்கு அப்புறம் நான் நினைக்கிறேன், பெரிய ஒரு ஸ்லைடெல்லாம் வச்சு என்ன பண்ணியிருந்தாங்க, ப்ரெஸ் மீட் கொடுத்துருந்தாங்க. அந்த வீடியோஸை ஷார்ட்ஸாக கட் பண்ணி ஒரு வீடியோவுக்கு 20,000 to 25,000 ரூபாய் சைடில் நான் போடுறேன். இன்னொரு வீடியோவுக்கு, அதாவது மக்கள் பேசக்கூடியதுக்கு 1,25,000 ரூபாய் வந்து, இன்னொன்று 1,50,000 ரூபாய், 45,000, 50,000, 500, அதாவது சின்ன தொகையில் தொடங்கி லட்சம் வரைக்கும். லட்சம் நீங்கள் எதை பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் அவர்களுடைய கேம்பெயின், ஸ்டாலின் அவர்கள் மக்கள்கிட்ட சொல்லக்கூடிய ஒரு விஷயம் 10 lakhs to 30 lakhs, அதாவது நீங்கள் காணிச்சிங்கன்னு வைங்களேன். அந்த கேம்பெயினில் யார் இருக்காங்கன்னா, நம்ம ஐயா ஸ்டாலின் அவர்கள். அதாவது சைடில் போடுறேன். அதாவது என்னென்னா, இந்தியாவை காக்கும் ஸ்டாலின், காக்க ஸ்டாலின். அந்த 10 lakhs to 15 lakhs அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண கேம்பெயினை நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னு வைங்களேன், அது ரீஜன் எங்கே வந்து ரொம்ப அதிகமாக போயிருக்குன்னா, ஹைதராபாத், பெங்களூர், மும்பை, அதை தாண்டி தமிழ்நாடு வந்து கொஞ்சம் கம்மியாக ஸ்ப்ரெட் பண்ணியிருக்காங்க. தாண்டி இது எதுக்குன்னா, மற்ற மாநிலங்களில் இவரை வந்து ஒரு பெரும் தேசிய தலைவராக காணிக்கிறதுக்கு. அதை தாண்டி ஏன்னா ஒருவேளை இந்த சவுத் எல்லாம் வருங்காலத்தில் இவர் தான், யூனியன் ஆஃப் சவுத் இந்தியான்னு ஒரு கான்செப்ட் வருது. அது அந்த அரசியல் வட்டாரத்துக்கு ஒரு எலிஜிபிளான நபர். ஒருவேளை இப்பவுமே பிரச்சாரத்தை, மறைமுக பிரச்சாரத்தை. இன்னொரு போஸ்ட் கிட்டத்தட்ட 6 லட்சத்திலிருந்து 7 லட்சம் ரூபாய், கவலைகளை போக்கும் ஸ்டாலின் உணவு திட்டம். அதாவது என்னன்னா, 4 வருஷம் இவங்களால ஒண்ணுமே கலட்ட முடியல. லாஸ்ட் 6 மாசத்துல இவங்க என்ன பண்ணாங்க, நலம் காக்க ஸ்டாலின், உணவு கொடுக்கும் ஸ்டாலின், அந்த ஸ்டாலின், இந்த ஸ்டாலின், பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. எதுக்குன்னா எலெக்ஷனுக்காக. அந்த திட்டத்துக்கு செலவு பண்ற அமௌண்ட் எவ்வளவுனா 6 லட்சத்து 7 லட்சம். ஏன்னா விடிஞ்ச சூரியன் வந்து இப்ப மறைய போகுது இல்ல. அதான் அது இவ்வளவு பிரகாசமா, அதாவது ஒரு விளக்கு வந்து அணையறதுக்கு முன்னாடி பயங்கர பிரகாசமா எரியுமா. ஸோ அதே தான் இங்க இந்த சூரியன் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. ஒரு போஸ்ட்டுக்கு மட்டும் 6 to 7 லட்சம் ரூபாய். அப்போ யோசிச்சு பாருங்க, அதோட ஒட்டுமொத்த வால்யூம் எவ்வளோன்னா 3.5 million to 4 million, அதாவது 3.5 to 4 million பீப்புள்ஸ் வந்து 40 லட்சம் பேருக்கு இது வந்து கொண்டு போய் சேர்க்கப்படுது. எவ்வளவுனா 6 லட்சம் ரூபாய். குறிப்பா வந்து யங்கர் ஜெனரேஷனுக்கு இதுவும் சோஷியல் மீடியா. இது எங்க தெரியுமா, ஸ்ரீலங்கா ரீஜன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா, இந்த 3 ரீஜன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா, இந்த 3 ரீஜன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா, தமிழ்நாடு, கேரளா, இந்த 3 ரீஜன் வந்து மெயினா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க.
தமிழ்நாடு கொஞ்சம் மற்ற மாநிலங்கள் பக்கத்தில் இருக்க ஸ்டேட்ஸ் எல்லாத்தையுமே ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு அதாவது ஏஜ் கேட்டகரியும் பார்த்துக்கோங்க. 18 வயசுக்கு மேலே, அதாவது கரெக்டாக ஓட்டு போடுறவங்களுக்கு இருந்து 65+ வரைக்கும், அதாவது அவங்க ஃபோக்கஸ் பண்ணிக்கூட ஆடியன்ஸை பார்த்துக்கோங்க. மென் உமன் 18 to 65+ வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆவரேஜான ஒரு அமௌண்ட் ஸ்பெண்டிங்கில் ஒரு 50,000-லேருந்து 1,00,000 வச்சுக்கோங்களேன். அதில் யார் வராங்கன்னா சேம் நம்ம தலைவர் செந்தில் பாலாஜி 70,000 80,000 எதுனா இந்த கரூர் விஷயம். ஸோ இப்படி 8 லட்சம் பேர் 9 லட்சம் பேர், அதாவது என்னன்னா நம்ம பார்க்கக்கூடிய நியூஸ் எல்லாமே இவனுங்க காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணி அது நம்ம கிட்ட கொண்டு வந்து தள்ளி எல்லாமே ஸ்ட்ராட்டஜி. அந்த அளவுக்கு பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா இவங்கள பேச வச்சு அந்த போஸ்ட்டை மக்கள்கிட்ட பணத்தை கொடுத்து தள்ளி இந்த நபரை கெடுக்கிறது. இந்த நபர் வந்து நல்லது செஞ்சா விஜய் வந்து மக்கள் ஆதரிக்க போறாங்க, விஜய் கெட்டது செஞ்சா விஜய் வந்து தவிர்க்க போறாங்க. சேம் இதுதான் எலெக்ஷன்ல நடக்கக்கூடிய விஷயம், மக்கள் ஏத்துக்கக்கூடிய விஷயம். ஸோ வந்து நீங்க வந்து அவரை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இவர் கெட்டவருங்கிறது ஒரு அரக்கன்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணி பண்றதுக்கு எந்த அவசியமும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா ஒரு பொலிட்டீஷியன், இப்போ ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க, வழியே இல்லாமல் 2021 மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க. இப்போ ஸ்டாலின் அவர்கள் நிறைய கெட்டது பண்ணிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து அவரால் ஒரு 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 பொட்டன்ஷியலான லீடராக வர முடியல. ஸோ அது மக்களுக்கு எதுவும் நல்லது பண்ண முடியாத ஒரு இன்கேப்பபிளான லீடராக இருக்கிறதுனால மக்கள் இப்போ தவிர்க்கிறாங்க. கரெக்டாக. ஸோ இன்னொரு ஆப்ஷனாக இருக்கிறது யாருன்னா விஜய், இந்த பக்கம் ஏடிஎம்கே. ஸோ ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணியில் இருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால அங்கே மக்கள் வந்து ஒரு பயம் இருக்கு. ஸோ அப்போ எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, விஜய் இந்த பக்கம் வந்துட்டா ஏடிஎம்கே டிவிகே கூட்டணி கொஞ்சம் ஜெல் ஆயிடுச்சுன்னா அது இன்னும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்துருவோம். ஸோ இது வந்து மக்கள் அதை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டா எதிர்பார்க்குறாங்கல்ல, அதை வந்து கெடுக்கிறதுக்காக இந்த பக்கம் இந்த நபர் அப்படியே ஒரு அரக்கம் மாதிரி ஒதுக்குறதுக்கும், இந்த கூட்டணியை ஒரு பிஜேபி இவங்க உள்ள வந்துருச்சு, பிஜேபிக்கு குடும்பியில தான் இந்த 2 பேரோட குடும்பியும் பிஜேபி கிட்ட தான் இருக்கு, அமித்ஷா மோடி கிட்ட தான் இருக்குங்கிறது ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இவங்க நல்லவ மாதிரி காமிச்சிருக்காங்க. அதாவது இவங்க பிராண்ட் வேல்யூ கம்மி ஆகிட்டு, அதனால அடுத்தவங்க பிராண்ட் வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கனால அடுத்தவங்க பிராண்ட் வேல்யூவை கம்மி பண்றாங்க. அதாவது ஜஸ்ட் ஸ்ட்ராட்டஜி எப்பவுமே யூஸ் பண்ற மாதிரி. பிஜேபி கூட இருக்காங்க, இவங்க 2004 இவங்களும் அங்கதான் இருந்தாங்க. ஆமா, கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு ஆட்சியில இல்லாத நேரம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆட்சியில கோ பேக் மோடின்னு சொல்லிட்டு வெள்ளை கூட விரிச்சு வரவேற்றவரும் ஸ்டாலின் அவர்கள். ஏன்னா கருப்பு கூட விரிச்சுட்டா ஜி கோச்சு பாருன்னு, அந்த அளவுக்கு கோச்சு பாருன்னு இல்ல, அவருக்கு ரைடு விட்டுருவாரு. அதுதான், ஒரு ரைடு வந்த உடனே ஒட்டு மொத்தமா நேர டெல்லியில போய் சரணடைஞ்சிட்டாங்க. ஒரு ரைடு வந்து அடுத்த நாள். அதாவது இவங்க செஞ்சது ஒரு ஊழல் 2 ஊழல் கிடையாது, விஞ்ஞான பூர்வமா ஆயிரக்கணக்கான ஊழல். சர்க்கரை ஊழல்ல தொடங்கி இன்னைக்கு இந்த காலகட்டத்துல கக்கூஸ் ஊழல் வரைக்கும். ஆமா, அதாவது சென்னை மாநகராட்சி நீங்க பாத்தீங்கன்னு வைங்களேன், ஒட்டு மொத்தமா மழை காலத்துக்காக இதை தடுக்கிறதுக்காக ப்ரிகாஷனா கிட்டத்தட்ட 4,000 கோடி ரூபாய் ஒதுக்கியிருந்தாங்க. அப்போ சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாங்க, எங்கள் கிட்ட காசு இல்லைப்பா, போன மழை பெஞ்சதுக்கே ஒன்றிய அரசாங்கம் எங்களுக்கு ஒழுங்காக ஃபண்டு கொடுக்கல, ஸோ அதனால் வந்து எங்களுக்கு இருக்கிற ஃபண்டை வச்சு தான் பண்ண முடியும். என்னடா அப்போ 4,000 கோடி ரூபா நீங்கள் ஒதுக்கியிருந்தேன், 4,000 கோடி ரூபா ஒதுக்கியிருந்தேன். அதாவது இன்னொரு உருட்டானாங்க என்னன்னா 40,000 கோடி ரூபாய் தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக எங்கே ஒதுக்கியிருக்காங்கன்னா எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கியிருந்தாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டிய ஃபண்ட் எவ்வளோன்னா 200 கோடி ரூபா. இந்த 40,000 கோடி ரூபாய் இருக்கு எங்கே இருக்குது, அந்த அமௌண்ட் எங்கே இருக்குது? இந்த அமௌண்ட்டை கம்பேர் பண்ணி எங்களுக்கு அவங்க ஃபண்டு கொடுக்கல. என்னடா இந்த ஃபண்டை நீ இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலே எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் எங்கேயே போயிருக்குமே, அதை நீ ஒழுங்கா பண்ணாமல் இந்த பக்கம் 4,000 கோடி ரூபாய் இவனுங்க ஒழுங்கா செலவு பண்ணியிருந்தாலே சென்னை எங்கேயே இருந்திருக்கும். ஸோ இவனுங்க என்னன்னா ரகுபதி வந்து அமைச்சர் ரகுபதி இந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து பணம் இல்லைன்னு சொல்லும்போது, ஆனால் வந்து உங்களுக்கு எதுக்கு பணம் இருக்குன்னா அதே சென்னை மாநகராட்சிக்குள்ள சென்னை கார்பரேஷன் கீழே கிட்டத்தட்ட இதுக்கு முன்னாடி ஒரு 2022 - 23 வரைக்கும் இந்த டாய்லெட் சீட்ஸ்லாம் இருக்குல்ல, இப்போ நீங்கள் பொது இடத்துக்கு காமன் ஸ்பேஸ்க்குலாம் நீங்கள் போயாச்சுன்னா லைக் வந்து மெரினா போகலாம், லைக் சின்ன சின்ன மோட்டார் இது மாதிரி வச்சிருப்பாங்க, என்னன்னா டாய்லெட் ரெஸ்ட் ரூம்ஸ் வச்சிருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா அது தினம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த சீட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தங்க கிட்ட டெண்டர் கொடுத்துருப்பாங்க, ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஒரு டெண்டர் கொடுத்துருப்பாங்க. அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக 2022 - 23 வரைக்கும் மட்டும் தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து ஒதுக்குன பட்ஜெட் எவ்வளவுனா கிட்டத்தட்ட 16 லட்சம் ரூபாய். அதாவது கவர்மெண்ட் தூய்மையாளர்களை வச்சு பண்ற நேரம். ஆமா, அது வந்து தனியாருக்கு தான் கொடுக்குறாங்க. தனியார் வந்து செர்டைன் மேன் பவர்ஸை வச்சு, அதாவது ஆட்களை வேலைக்கு எடுத்து அவங்கள வந்து என்ன பண்றாங்க, இதை கிளீன் பண்ற யூஸ் பண்றாங்க. ஸோ கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, இப்போ நான் தான் கவர்மெண்ட்னா நீங்க பிரைவேட், நான் என்ன பண்ணிட்டேன் ஸ்டாலின் அவர்கள்
கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷனாலே அது அரசாங்கத்துக்கு கூடாது. அரசாங்கம் என்ன பண்ணிட்டாங்க, உங்களுக்கு நீங்க தனியார் நிறுவனமான உங்களுக்கு 16 லட்சம் ரூபாய்க்கு டெண்டர் கொடுக்குறாங்க. அதாவது உள்ளூர் நிறுவனம் நினைக்கிறேன். அதான் 14 லட்சம் ரூபாய் ஃபர்ஸ்ட் உள்ளூர் நிறுவனம் உங்க ஆள் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சீட் அதாவது 1431 சீட் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கீழே மட்டும் வருது. மெயின்டைன் பண்றதுக்கு ஒரு நாளுக்கு ஒதுக்கப்பட்ட தொகை என்ன, ₹3.18. சரி சரி, ₹3.18 காசு ஒரு நாளைக்கு ஒரு சீட்டை கழுவுறது. அதாவது ஒரு ரெஸ்ட் ரூம், ஒரு சிம்பிளா மக்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு கக்கூசை கழுவுறதுக்கு ₹3.18. சரியா? அதுக்கு அடுத்தது இந்த காசு பத்தலையும். சரி, ₹3 ₹10 ஏத்தலாமா, ₹6 ஏத்தலாமா, சரி ₹15 ஏத்தலாமா, ₹364 ஏத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 120 மடங்கு. ₹3 எங்க இருக்கு, ₹364 எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க. கிட்டத்தட்ட அதோட பட்ஜெட் எவ்வளவுன்னா கிட்டத்தட்ட 3 கோடியே 58 லட்சம் ரூபாய். 16 லட்சத்துல இருந்து 3 கோடி 58 லட்சம் ரூபாய். அதாவது கிட்டத்தட்ட 120 மடங்கு. அதாவது நான் இது செட்டைன் நம்பர்ஸ் தான் சொல்றேன். இதை தாண்டி வந்து ராயபுரத்தில் மட்டுமே கிட்டத்தட்ட அங்க ஒரு 3000 சில்லற சீட்ஸ் அப்படிங்கிற மாதிரி 3270 சீட், இன்னொரு இடத்துல 2519 சீட் அப்படிங்கிற மாதிரி பல ஜோன் இருக்குல்ல. சென்னையில மட்டுமே கிட்டத்தட்ட 7-8 ஜோன் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ஜோன் எல்லாத்தையுமே ஒவ்வொரு தனியார் நிறுவனத்துக்கு வந்து டெண்டர் கொடுத்துருப்பாங்க. இப்போ தூய்மை பணியாளர்கள் வந்து ராம்கி நிறுவனம் டெண்டர் கொடுத்தது மாதிரி பல துறைகளை வந்து பல ஜோனை வந்து தனியார் நிறுவனத்துக்கு டெண்டர் கொடுத்துருப்பாங்க. எங்க நிறைய கமிஷன் கரெக்ட். அங்க அதே மாதிரி கமிஷன் சரி அடிச்சுக்கோயா, எனக்கு புரியல. ₹3 அதே லிக்விட தான் ஸ்பெண்ட் பண்ணாங்க, அதே ப்ரஷ்ஷை தான் கழுவுறது ஸ்பெண்ட் பண்ணாங்க. ₹364 அதே தான் ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. 120 மடங்கு. அதோட லட்சணம் என்ன இருக்குன்னு மட்டும் சைட்ல பாருங்களேன். இதுதான் அது இருக்கிற லட்சணம். அதாவது என்னன்னா, அன்னைக்கு ₹3 செலவு பண்ணும்போது என்ன லட்சணத்துல இருந்தது, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் நீங்க பார்த்தவங்களுக்கு போக முடியாது, அதே லட்சணத்துல தான் இன்னைக்கு. ஸோ அதை வந்து கவர்மெண்ட் பணம் இல்லைன்னு சொல்லிட்டு ரகுபதி அவர்கள் சொல்றாருல்ல, ஆனா இவங்க கிட்ட பணம் இருக்கு. அது எங்க செலவு பண்றாங்கன்னா, தேவையில்லாம அதாவது விஜயை ஒழிச்சு கட்டுறதுக்கு, அவரோட பேரை கெடுக்கிறதுக்கு அங்க ஒரு அட்வர்டைஸ்மெண்ட். ஒருத்தர் கெடுக்கணும், தன்னை அழிச்சுக்கணும்னா ஸ்டாலின் அவர்களை மாதிரி வாய் விட்டோ, பொன்முடி அவர்களை மாதிரி வாய் விட்டோ, இது மாதிரி துறை அமைச்சர்களை வச்சு கெடுக்கிறதுக்கு அவங்களே கெட்டுட்டு இருக்காங்க. நான் ஒருத்தர்கிட்ட பேசும்போது, ஆனா இந்த ஸ்டாலின் அவர்களோட ஆட்சி இந்த வாட்டி ஒளிஞ்சிருமா, எப்படின்னு ஆட்சி மாற்றம் வந்துருமான்னு ஒருத்தர்கிட்ட கேட்குறேன். ஒரு முக்கியமான ஒரு துறையோட ஒரு அமைச்சர், அதாவது என்னன்னா திமுகவை சார்ந்த ஒரு நபர். அப்போ அவரே என்ன ஒரு விஷயத்த என்ன சொல்றாருன்னா, இன்கேப்பபிளான பர்சன்பா. அதாவது என்னன்னா, நம்ம வந்து அவங்கள சொல்லி பேசி அவங்களை அழிக்கணும்னு எந்த தேவையும் இல்லை. ஆட்டோமேட்டிக்கா அவங்க வாயால தவளத்தான் வாயால கெடுறது மாதிரி அவங்களே இதாகிருவாங்க. அதாவது அந்த அமைச்சர் யாருன்னா, பல துறைகளுக்கு ஒவ்வொரு என்ன சொல்றது ஆட்சி மாறும்போது மாறக்கூடிய நபர். நான் பேர் சொல்ல விரும்பல. ஸோ அப்படி இருக்கிறனால அவருக்கு வந்து யார் வந்தாலும் அவர் அமைச்சர் தான். அப்படி இருக்கிறனால அவர் கேப்பபிளான அப்படி இருக்கிறனால இவன் இருந்தா என்ன, இன்னொருத்த வந்தாலும் நம்ம அங்க அந்த துறையில இருக்க தான் போறோம். ஸோ அப்படி இருக்கிறனால வந்து தவளத்தான் வாயால கெடுங்கிற மாதிரி இங்க ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அதுவும் நேரடியாவே இது குடும்ப ஆட்சியா தானே இருக்குது. அதுதான் சொல்றாங்க. அந்த மணி ஹைஸ்ட் எப்படியோ சேம் அதே இது மணி ஹைஸ்ட் ஃபேமிலி. அது பார்த்தது கிடையாது. இருந்தாலும் அந்த பாரம்பரியமா அவங்க குடும்பம் இருந்து ஆட்சி பண்ணி இதை கொள்ளடிக்கிறேன்னு நினைக்கிறாங்களே, அப்ப இவங்க அரசாங்கம் நாங்க அரச குடும்பம் நேரடியா சொல்ல வேண்டியதானே. அப்படின்னா சரி, இன்னொரு அரசாங்கம் வருது, ஒன்னு நேரடியாட்டே மக்கள் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. மக்களும் வேற வழி இல்லாம ஏத்துக்கிறாங்க. ஏன்னா இவனுங்க வந்து பணத்தை செலவு பண்ணி என்ன ஸ்ட்ராட்டஜி, மக்கள் அந்த ஜாதியை வச்சோம் மதத்தை வச்சோம் மக்கள் அந்த உணர்வை வச்சு பிரிச்சுறாங்க. எல்லா அரசு தான் பண்றாங்க. ஆனா இவனுங்க மெயினா என்ன பண்றாங்கன்னா, எதிர்கட்சி எல்லாருமே உடைக்கிறதுக்கான வேலையை பணத்தை அள்ளி வீசியான இவங்க கிட்ட லட்சம் கோடியா பணம் இருக்கு, பணத்தை அள்ளி வீசி உடைக்கிறாங்க. இப்போ புதுசா ஒரு நபர் வராரு, விஜய் வராரு. இன்னொரு பக்கம் எதிர்கட்சி ஏடிஎம்கே இருக்காங்க, பிஜேபி இருக்காங்க. ஏதோ ஒரு ஆட்சி மாற்றம் வரணும்னா இதர் விஜய் வரணும் இல்லை ஏடிஎம்கே வரணும். ஏதாவது ஒன்று வந்தால் தான் அங்கே ஆட்சி மாற்றம் நடக்கும். ஏதோ ஒரு பார்ட்டி வரணும் இல்லை. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இவன் என்ன பண்ணுறான், அவன் இருக்கவே கூடாதுங்கிறதுக்காக 234 நம்ம தான் வெல்வோங்கிற ஒரு பிம்பத்தை மக்கள்கிட்ட கிரியேட் பண்ணிருக்கான். இவன் வந்து ஒரு தற்குறி. அதாவது ஒரு வீடியோ தாய்லாண்டில் ஒரு ஃபேமஸான ஒரு யூடியூபர் ஒருத்தர் பேசின ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, சிஎம் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு விஷயம். தற்குறி கூட்டம் இருக்கு, உண்மைதான். அதான் சொல்கிறேன். அந்த மாதிரி பட்ட நபர்கள், அதாவது என்னன்னா திமுகலையும் நீங்க பாத்தீங்கன்னா சின்ன பசங்க இருக்க மாட்டாங்க. சின்ன பசங்க திமுகல இருந்தா அங்கேயும் அது மாதிரி தான் இருந்திருக்கும். நம்ம திமுகல வந்து கொள்ளடிக்கனே பிளான் போட்டுட்டு அப்போ ஸ்ட்ராட்டஜி ஏடிஎம்கேலயும் சின்ன பசங்க இருக்க மாட்டாங்க.
பிஜேபிலே இருக்க மாட்டாங்க. ஆனா மெயினா சின்ன பசங்க முதல் பெரிய ஆட்கள் வரைக்கும் இருக்கிறது எங்கன்னா இங்க தமிழக வெற்றி கழகத்துல நாம் தமிழர் கட்சியில இருக்காங்க. ஆனா நாம் தமிழர் கட்சியில இருக்கிறவங்க அங்க கொள்கைவாதிகள். ஸோ கொள்கையை ஈர்த்து அந்த ஈர்ப்பாலையும் சீமான் அவர்களோட பேச்சால அங்க இருக்கிறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்கா அங்க ஒரு ஒழுக்கம்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா இங்க ஒரு புது வாக்காளர்கள் இங்க உள்ள வராங்க. புது வாக்காளர்கள் வந்து ரசிகர்கள். ஸோ அந்த ரசிகர் மனப்பான்மையில வரனால நம்மளுக்கு அரசியல் எப்படி பேசணும், பிரஸ் மீட்ல எப்படி பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரியாது, எப்படி நடந்துக்கணும் தெரியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒருத்தவங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க. ஸோ அவங்கள நீங்கள் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கியா என்ன பண்ணுறீங்கன்னா அந்த தலைவரை ஒட்டுமொத்தமாக உடைக்கிறீங்க. ஸோ நீங்கள் வந்து அவர் ஏதோ ஒரு பார்த்து பேசுகிறாரா பார்க்காம பேசுகிறாரா என்ன ஏதோ வாட் எவர், ஆனால் மாற்றத்துக்காக வராரு. ஸோ மாற்றத்துக்காக வரணும்னு இருக்கும்போது எல்லாரும் என்ன எதிர்பார்க்குறாங்க. ஸோ விஜய் வந்து இந்த ஒரு இன்சிடென்ட்ல இந்த அளவுக்கு ஒரு அவர்கிட்ட ஒரு நெகட்டிவ்னு ஒரு விஷயம் பார்க்கும்போது நெகட்டிவ்னு எதை பார்க்குறாங்கன்னா, சரி இவ்வளோ நாள் ஆகியும் வரலையே, ஸோ இவ்வளோ நான் மக்களை பார்க்க வரலையே அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரு டிராபேக் இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பார்க்குறாங்க, சரி அவரை வந்து ஒரு டெபுட்டி சீஃப் மினிஸ்டர்ங்கிற ஒரு இடத்துல இருந்து பார்க்குறாங்க. ஸோ ஹி நீட் டு கெயின் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் நீங்கள் சிஎம் சீட்டுக்கு கேப்பபிள்னு. ஸோ எல்லாரும் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் என்னன்னா, ஏடிஎம்கேயும் விஜயும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அப்போ ஈஸியாக வந்து ஸ்வீப் பண்ணிடலாம். ஆமாம், எப்படி வந்து ஆந்திராவில் பவன் கல்யாணுக்கு ஒரு ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆச்சுதோ அதே இது இங்கே ஒர்க் அவுட் ஆயிரும், ஈஸியாக ஸ்வீப் பண்ணிடலாம், ஸ்டாலினை வீட்டுக்கு அமைச்சிடலாம் அப்படிங்கிறது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு நல்ல ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துடலாம். ஸோ இவனுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு பேசுகிற டாபிக் என்னன்னா, விவசாயிகளுக்காக ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து 17 கோடி ரூபாய், அதாவது பணம் இல்லை மக்களுக்கு விவசாயிகளுக்கு செலவு பண்ணுறதுக்கு ஒரு வேற ஹவுஸ் அமைச்சு கொடுக்குறது பணம் இல்லைன்னு சொல்லிட்டு அரசாங்க பணத்தில் நம்மளோட வரி பணத்தில் நம்ம வரி பணத்தில் அவனுங்க கலெக்ட் பண்ணி நம்மளை ஏமாத்துறதுக்காக நம்மளுக்கு பிராண்ட் வேல்யூவை கூட்டுறாங்க. டிஎம்கே நிறுவனத்தோட இந்த ரோட் சைடில் நீங்கள் போகும்போது ஸ்டாலின் ஃபோட்டோ வச்சு உங்களோட ஸ்டாலின் அலங்காக்கும் ஸ்டாலின் பல அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்துருப்பீங்க. அதெல்லாம் இந்த கணக்குக்குள்ள வராது. இது வந்து ஆன்லைன் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்க்கு மட்டும். ஆன்லைன்ல நம்ம வீடியோ ஒரு ஸ்டாலினோட அட்வர்டைஸ்மெண்ட், அதாவது இந்த கவர்மெண்ட் அட்வர்டைஸ்மெண்ட்க்கு யூஸ் பண்ற ஃபண்டை இவங்க அப்படியே இவங்களுக்கு தனியாட்டி இவங்க ப்ரமோஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க என்னென்ன அஜெண்டாவை மக்கள் கிட்ட கொண்டு போய் திணிக்கணுமோ எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி பாருங்களேன், அதாவது நம்ம கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு கொடுக்குற பணத்தை இந்த பக்கம் மழை நீருக்கு கால்வாய் கட்டுறதுக்கு பணம் இல்லையா, மத்திய அரசாங்கம் கொடுக்கலன்னு ஒரு காரணம். மக்களுக்கு படிப்பு செலவுக்கு 40,000 கோடி ரூபா ஒதுக்குனாங்க. அப்பவும் பள்ளி இழிச்சிட்டு தான் இருக்கு அரசு பள்ளி ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அங்கேயும் பல்லிடிச்சு தான் இருக்கு. ஸோ அதையும் தாண்டி வந்து விவசாயிகளோட அவங்க ஒரு வாழ்வியலும் பல்லிடிச்சுட்டு தான் இருக்கு. ஸோ எல்லா துறையும் மக்களோட துறைகள் எல்லாமே பல்லிடிச்சிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல இவனுங்க வந்து நலன் காக்க ஸ்டாலின் ஒன்றிணையும் தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோங்கிற ஸ்டாலின் திட்டம் எல்லாம் கூடி சீக்கிரம் பல்லிடிச்சு 2026 ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவீங்கன்னு நம்புறேன். ஸோ நம்ம தினம் நம்ம பேசிட்டு இருக்கோம், ஒவ்வொரு செய்திகளை எடுத்து போடுறோம், இவங்க பண்ற ஒவ்வொரு அட்ராசிட்டிஸை நம்ம பேசி கொண்டு வந்துட்டு இருக்கோம். ஆனால் எண்ட் ஆஃப் த டே நம்ம எல்லாருக்கும் ஒரு இந்த ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டிய ஒரு கை யாருக்கிட்ட இருக்குன்னா நம்மளோட கை தான். அதாவது ஓட்ட சொல்றேன், இந்த கை தகுந்த பட்டன்ல போய் அமுத்துனா மட்டும்தான் நல்ல ஒரு ஆட்சி மாற்றம் அமையும். அதே தாண்டி சில கைகளுக்கும் இல்ல வந்து சூரியனுக்கோ போட்டு திருப்பியும் நம்மளை வந்து ஒரு 2 காலகட்டத்துக்கு கொண்டு வந்துடாதீங்க. காரணம் என்னன்னா, அந்த சூரியனே மறையிற நிலைமையில இருக்கு. அந்த சூரியன் மறையிற நிலைமையில இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வந்து பிரகாசமா எரிஞ்சிட்டு இருக்கு பல திட்டங்கள் மூலமா, அட்வர்டைஸ்மெண்ட் மூலமா. ஏன்னா காரணம் என்னன்னா, எரியிற விளக்கு அணையிற விளக்கு வந்து கடைசியில தான் பிரகாசமா எரியுமா. அது வேற உங்களுக்கு பரிசு பணங்கள் டிமாண்டுகள் எல்லாம் அதிகமாக போகுது. 1000 ரூபாய் 2000 ரூபாய் 5000 10000. கரூர்ல நீங்க பாத்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு அப்புறமா குட்டவும் கொடுத்துருக்காரு, ஸ்வீட் பாக்ஸ் என்னென்னமோ கொடுத்துருக்காரு. அவ்வளோத்துக்கே வாங்கிக்கிறாங்க. இல்ல அதான் மக்கள் வந்து அவங்களுக்கு என்ன தெரியலன்னா, இதோட மதிப்பு வந்து ஒரு 5000 10000 வச்சு என்ன நினைக்கிறேன் 20000 ரூபாய் வச்சுக்கோங்களேன். 20000 மதிப்புல பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க. சரி, நீங்க வாங்கிட்டீங்க, ஓட்டு எதுக்கு நீங்க போடுறீங்க? அந்த அளவுக்கு நம்ம வந்து ஒருத்தன் பணம் கொடுத்துட்டா ஓட்டு போடுறதுக்காக அவ்வளவு நம்ம விசுவாசம்னு ஒரு விஷயத்த அதில் காணல. நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, டிஎம்கே கருணாநிதி அவர் குடும்பமும் அரச குடும்பம்னா அவங்க சம்பாரிச்ச பணத்துல இருந்து ஏதோ இனாமா தாராங்க, ஐயோ எங்க ஐயா தந்துட்டாரு ஓட்டு போடுறீங்கன்னு நினைக்கிறேன். காசு நம்ம வீட்டுல கொள்ளக்காரங்க அரச ஆணையில இருந்துட்டு உங்களை ஃபுல்லா நம்ம நாடு உங்களை மட்டும் கிடையாது, உங்க தொகுதியே சரி முடிச்சுட்டு போட்டோம், எங்களுக்கு எல்லாருமே தமிழ்நாட்டு மக்கள் டோட்டலா அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல அதான் நான் திருப்பியும் சொல்றேன், குட்டத்துக்கோ எதுக்கோ ஆசைப்படாதீங்க. குட்டத்துக்கு ஆசைப்பட்டு திருப்பியும் போய் அந்த குட்டத்துக்கு ஓட்ட போட்டீங்கன்னா திருப்பி கடைசியில் அடுத்த 5 வருஷம் குட்டத்தை தான் உருட்டிட்டு இருக்கணும். ஸோ அப்படி உருட்டக்கூடாதுங்கிறதுக்காக குட்டத்தை மட்டும் வீட்டில் வச்சு தண்ணியை சேமிச்சு வச்சுக்கோங்க. ஆமா,
அது நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு உதவும். ஆனா முல்லை முள்ளால் எடுக்கிறது போல அவங்க பணத்தை வாங்கி வச்சிடுங்க. அது நம்ம பணம் தான். ஆமா, நம்ம பணம் தான். எந்த ஒரு கவலையும் படாதீங்க. கவலைப்படாதீங்க, வாங்கிக்கோங்க. 5000 தராங்களா 10,000 தராங்களா வாங்கிக்கோங்க, சந்தோஷமா இருங்க, வீட்டு பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க. ஆனா யாருக்கு போடணுமோ கரெக்டா பார்த்து ஓட்ட மட்டும் யாருக்கு போடணுமோ கரெக்டான பட்டன்ல போய் வாக்களிங்க. அது மூலமா நல்லாட்சி அமையும், நம்ம நாட்டு விவசாயிகளுக்கும் நல்ல ஒரு விடிவு காலம் பிறக்கும்ங்கிறதையும் நம்பி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.